தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியனிடம் பேசலாம். இந்த சந்திப்பு ப. சிதம்பரம் முதலமைச்சருடனான நிகழ்ந்த அந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று குறிப்பிடுகிறார், கெடு விதிக்கப்படவில்லை என்று குறிப்பிடுகிறார். எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? ஹலோ 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 வணக்கம் சார், கேக்குதா? கேக்குது சார், இப்போ இந்த சந்திப்பு ப. சிதம்பரம் மற்றும் முதலமைச்சருக்கு இடையேயான சந்திப்பு ஃப்ரூட்ஃபுல்லா இருந்தது. இந்த பேச்சுவார்த்தை, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை இன்னமும் தொடருது அப்படின்னு சொல்றாரு திரு செல்வ பெருந்தகை. எப்படி புரிந்து கொள்ளலாம்? கெடு விதிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றாரு. இல்ல, செல்வ பெருந்தகை சொல்ற விஷயங்கள்லாம் ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்ல தான் பார்க்கணும் நம்ம. ஏன்னா இந்த கூட்டணி தொடர வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்துல அவர் சொல்றதை நம்ம பாக்குறோம். ஆனா அதே சமயம் குழுவோட தலைவர் சோடங்கர் டெல்லியில பேசின பேச்சுக்கள் வேறு விதமா இருந்ததையும் நம்ம பார்த்தோம். இப்ப காங்கிரஸ் மேலிடம் இன்னைக்கு சிதம்பரத்தை ஒரு முட்டுக்கட்டையாய் இந்த பேச்சுக்கள் ஒரு முட்டுக்கட்டையா நிக்கிறத பாக்குறோம். ஒரு ஸ்டேல்மேட் கிரியேட் ஆயிருக்கு. அது எந்த இடத்துக்கு அடுத்த இடம், அது எந்த இடத்துல நகரணும்ன்ற ஒரு விஷயம் தெளிவா இல்லாதனால ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிளாக் இருக்கு. அந்த பிளாக்கை கிளியர் பண்ணணும்ன்ற விஷயத்துலதான் சிதம்பரம் உள்ள இறங்கியிருக்காரு. அது மேலிடம் அவருக்கு என்ன டைரக்ஷன் கொடுத்திருக்கு, அது என்ன மாதிரி பேசப்பட்டது, காங்கிரஸ் கேட்ட தொகுதிகளை குறைத்துக் கொள்ள ரெடியா இருக்கா, இல்ல திமுக கொடுக்குறேன்னு சொன்ன தொகுதிகளை ஏற்றத்துக்கு அவங்க ரெடியா இருக்காங்களா, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. எந்த விதமான கெடுவும் விதிக்கல. அதாவது இன்னைக்குள்ள முடிவெடுக்கணும். ஏன்னா 5ஆம் தேதி, மார்ச் 5ஆம் தேதி ராஜ்யசபா மனு தாக்கல் முடியுது. அன்னைக்கு நீங்க மனு தாக்கல் பண்ணணும்னா நீங்க ஒரு நாள் வேணும். உங்களுக்கு மனுவை தயார் பண்றதுக்கே ஒரு நாள் வேணும். ராஜ்யசபா மனு வேட்பு மனு தயார் பண்றதுக்கே ஒரு நாள் ஆகும். அதுக்கு அப்ப இன்னைக்கே நீங்க ஃபைனலைஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு காங்கிரஸ் தள்ளப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு பேசப்பட்ட விஷயங்கள்ல இருந்து கூட்டணி கண்டினியூ ஆகுது, இழுபறிகளா இல்ல அப்படின்னு ஒரு செல்வ பெருந்தகை சொல்றாருன்னா இதை மேலிடத்துல இருந்து அதுக்கான ஒப்புதல் வரணும். ஆக்சுவலா அது வந்தாதான் சிதம்பரம் போன்றவர்கள் வாயை திறந்து பேசினா ஓரளவுக்கு தெரியும் மேலிடம் என்ன கருதுகிறது என்பதை. அதனால வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னைக்கு ராத்திரி வரையும் இதுக்கு டைம் இருக்கு. இன்னைக்கு ராத்திரிக்கு மேலதான் திமுக தன்னுடைய ராஜ்யசபா வேட்பாளர்களை ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய லெவல்ல இருப்பாங்க. அப்போ காங்கிரஸ் அது வரையும் எதுவும் சொல்லலைன்னா 3 வேட்பாளர்கள் திமுக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா காங்கிரஸுக்கு கதவை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இல்ல 2 வேட்பாளர்கள் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா வெயிட் பண்ணி பாக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். அது இன்னைக்கு இரவு தெரிஞ்சிடும். ஆக்சுவலா கருத்து பகிர்வுக்கு நன்றி திரு பிரியன்.